வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பார்வைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டர் அவரோட மனசுல இருக்கிற சில கேள்விகளை முன்வைக்கிற ஒரு ஆதாரம். அதாவது 2019 இருந்து திமுக கூட்டணியில விசிக இருக்கு. ஆனா கட்சிக்கு ஒதுக்கப்படுற தொகுதிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாம தலைவர் திருமாவளவனோட அந்த பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்ட திமுக ஒருவேளை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களா? இந்த மாதிரி சில கேள்விகளை அவர் எழுப்புறாரு. வாங்க இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த தொண்டரோட பார்வையில முக்கியமா படுற விஷயங்கள் என்னென்ன? ம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவர் தன்னை தலைமைக்கு கட்டுப்பட்டவன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறாரு. ஆமா. ஆனா, அதே சமயம் கட்சி ஏன் இந்த கூட்டணியில இருக்கு? அதோட நிலைப்பாடு சரின்னு கேள்விகள் கேக்குறாரு. முக்கியமா 2019 நாடாளுமன்ற தேர்தல். அப்போ ஆரம்பிச்ச கூட்டணி இது. ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் விசிகாவுக்கு போதுமான பொறுப்புகளோ இல்ல எம்பி, எம்எல்ஏ இடங்களோ திமுக தரப்புல இருந்து சரியா கொடுக்கப்படலங்கிறது இவரோட ஒரு பெரிய ஆதங்கம். ஓஹோ. குறிப்பா சொல்றாரு, முன்னாடி கொடுத்ததை விட இப்போ இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. மாமா, இதுதான் இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். தலைவர் திருமாவளவன் பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றாரு. பாஜக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க திமுக கூட இருக்கோம்னு. ஆமா, அதுல அவரு உறுதியா இருக்கிறாரு. ஆனா இதே அக்கறையோட, இதே புரிதலோட திமுக ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பா விசிகாவுக்கு அதிக இடங்களை ஒதுக்க முன் வரல? இதுதான் இந்த குரல் கேட்கிற கேள்வி. ரொம்ப நியாயமான கேள்வி மாதிரி தெரியுது இல்லையா? நிச்சயமா. இத கொஞ்சம் நம்ம பரந்த கண்ணோட்டத்துல வச்சு பார்த்தோம்னா, திருமாவளவனோட இந்த ரொம்ப உறுதியான பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அதையே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு திமுக ஒருவேளை விசிகாவை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த தொண்டருக்கு மட்டும் இல்ல. சரி. அவரை மாதிரி நிறைய இளைஞர்கள் மத்தியிலயும் இந்த எண்ணம் இருக்குன்னு அவர் பதிவு செய்யறாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, அவர் இன்னும் சில விஷயங்களையும் சொல்றாரு. கட்சியின் கொடிக்கம்பங்களை நட்ட விடாம தடுக்கிறாங்களாம். அட்டையப்பா. அப்புறம் மாநாடு நடத்தவோ இல்ல ஒரு ஊர்வலம் போகவோ, ஏன் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்துறதுக்கு, ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு கூட அனுமதி மறுக்கப்படுதுன்னு அவர் சொல்றாரு. ஓஹோ, இது பெரிய குற்றச்சாட்டா இருக்கே. இவ்வளவு தடைகள் இருக்குது. இதுக்கு நடுவுல எதுக்காக திமுக கூட்டணியில நாம நீடிக்கணும்? இதுதான் அவர் தேய்க்கிற ஒரு அடிப்படையான கேள்வி. இது ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு காட்டுது பாருங்க. அதாவது ஒரு பெரிய கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒரு கட்சியோட அடிமட்டு தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களோட கட்சி எடுக்கிற நிலைப்பாட்டையும் அதுக்கு கூட்டணியில கிடைக்கிற அந்த பிரதிநிதித்துவம், அதாவது ரெப்ரசன்டேஷனையும் எப்படி பாக்குறாங்க, அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு, இதெல்லாம் நமக்கு இது புரிய வைக்குது. அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது கட்சிக்குள்ள குறிப்பா இந்த இளைஞர்கள் மட்டத்துல ஒரு விதமான அதிருப்தி, ஒரு அழுத்தம் இது உருவாகிட்டு இருக்கிறத காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, கரெக்ட். இன்னைக்கு நாம அலசின இந்த ஆதாரத்துல ஒரு கட்சியோட அடிமட்ட தொண்டர் அவரு தன்னோட கட்சி சம்பந்தப்பட்ட கூட்டணி அரசியல், அதோட விளைவுகள், குறிப்பா இந்த தொகுதி பங்கீடு, அதாவது எந்த கட்சிக்கு எத்தனை சீட் கொடுக்கறதுன்ற விஷயம், ஆமா, அந்த சீட் ஷேரிங், அந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் பத்தி நேரடியா கேள்வி கேட்கறத நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கருத்துக்கள் எல்லாமே அந்த மூல ஆதாரத்துல இருந்து நாங்க எடுத்ததுதான். இதுல நாங்க எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கல. அந்த தகவலை உங்ககிட்ட அப்படியே கொண்டு வர்றோம். கடைசியா நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு பெரிய கூட்டணியில இருக்கிறப்போ ஒரு கட்சியோட கொள்கை நிலைப்பாடு ஒன்னு இருக்கும். உதாரணத்துக்கு இங்க பாஜக எதிர்ப்பு. சரி. இன்னொரு பக்கம் அரசியல் யதார்த்தங்கள் இருக்கும். தொகுதி பங்கீடு, சீட் குறைப்பு மாதிரி விஷயங்கள். இது ரெண்டுக்கும் நடுவுல வர்ற இந்த இடைவெளி இருக்கு பாருங்க, அத அந்த கட்சியோட தொண்டர்கள் எப்படி உணர்வாங்க? இது நீண்ட காலத்துல அந்த கட்சியோட வளர்ச்சிக்கும் சரி, ஒற்றுமைக்கும் சரி என்ன மாதிரியான சவால்களை கொண்டு வரும்? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.